ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் இதான் வீடியோவே என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, பல்சர் 180 BS4க்கு வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன ஆயில் போடலான்னு இருக்குன்னா, மோட்டலில் 3100. இந்த ஆயில் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணி ஒரு விளாக் மாதிரி எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு நான் ஆல்ரெடி பழைய ஆயில் யூஸ் பண்ணியிருப்பேன்ல, அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். நான் கேஸ்ட்ரால் யூஸ் பண்ணியிருக்கேன், பஜாஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாகவே. அது எப்படி இருக்குது, இப்போ சேஞ்ச் பண்ணி இந்த ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அந்த விலாகில் சொல்கிறேன். விலாகை கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம விலாகில் போகலாம். இதுதான் என்னோடய பல்சர் 180 BS4 2018 மாடல் இது வண்டி. ஓகே, நம்ம இந்த வண்டிக்கு போய் இப்போ இன்ஜின் ஆயில் வாங்குவோம். அதை வாங்கையில் நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்கிறேன். கேஸ்ட்ரால் ஆயிலை பற்றி சொல்கிறேன். அது கேஸ்ட்ராலில் வந்து நான் 20W50 தான் யூஸ் பண்ணேன். அந்த ஆயில் வந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லாவே இருக்குது. மைலேஜ் நல்லா தந்துச்சு. அப்புறம் வைப்ரேஷன்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. பஜாஜ் ஆயிலை பற்றி 2050W பார்த்தோம்னா அதுவுமே வந்து சேமாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹீட்டெல்லாம் ஆகலை. ஆனால் வந்து பஜாஜில் வந்து லைட்டாக பிக்கப் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் லோவாக தான் பிக்கப் இருந்த மாதிரி இருந்துச்சு வண்டி. ஆனால் ஆயில் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டு ஆயிலும் கம்பேர் பண்ணோம்னா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்கிற மாதிரி ரெண்டு ஆயிலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்துட்டு ரெண்டு ஆயிலுமே வந்துட்டு ஒரே டைமில் ஹீட்டாக தான் செய்யும். எப்படின்னா வண்டி வந்து 1500 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் வந்து இருக்காது. ஒரு 1500 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டியில் வந்து ஹீட் வரதான் செய்யும் இந்த ரெண்டு ஆயிலும் போட்டோம்னா. ஏன்னா இது வந்து செமி சிந்தட்டிக் ஆயில், அதோட லைஃப் அவ்வளோதான், அதுக்கு மேலே ரொம்பலாம் உழைக்காது. ஆனால் பஜாஜில் வந்து 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்பி போனோம்னா பைக்கை வந்து மெக்கானிக்கிட்ட விட வண்டி தான். அதனால் வந்து 1500 கிலோமீட்டரில் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு மேலேயே ஓட்டினீங்கன்னா உங்களோட ரிஸ்க் தான் அது. அதுக்கு இன்ஜின் ஆயில் வந்து எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். கடைசியாக நான் வந்து மாற்றினது வந்து பஜாஜோட 20W50 ஆயில் தான் மாற்றிருந்தேன். அதை வந்து இப்போ எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நான் காட்டுறேன். அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த ஆயில் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு இந்த மோட்டோல இன்ஜின் ஆயிலும் ஏர் ஃபில்டரும் வாங்கிடலாம். ஏன்னா பைக் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றி ரொம்ப நாள் ஆகுது, அதனால் அதையும் மாற்றிட்டு அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இங்கே நான் எங்கே போய் வாங்க போகிறேன்னா, திருச்சியில் வந்து டிஜேல வந்து நல்லாயிருக்கும், எல்லாமே கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். சரி, அங்கேயே போய் வாங்கிடுவோம். நீங்கள் உங்களுக்கு காசு கம்மியாக வேணும்னா ஆன்லைனில் கூட வாங்கலாம். ஆன்லைனில் இதை விட கம்மி, ஒரு 60 ரூபா 70 ரூபா கம்மியாக தான் இருக்குது. நான் வேணால் லிங்க் தரேன், என்ன அந்த லிங்க்கில் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் இதை விட சீப்பாக தான் இருக்குது. ஓகே, நான் வந்து ரொம்ப நாள் ஆனால் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 நாள் ஆகும் அது வரத்துக்கு. சரி, ஓகே சீக்கிரமாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கிட்டேன் நான். ஓகே, நான் வந்துட்டு அங்கே போயிட்டு வாங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம வந்து இப்போ இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் வாங்கிட்டோம். இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற இன்ஜின் ஆயில் 3100. இந்த இன்ஜின் ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ மெக்கானிக் ஷாப் வந்துட்டோம். இப்போ ரிமூவ் பண்ண போகிறது வந்து பஜாஜோட இன்ஜின் ஆயில் தான். நீங்களே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு, அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த ஆயில் வந்து கருப்பாக ஒன்றும் மாறல அந்த அளவுக்கு. பஜாஜ் இன்ஜின் ஆயில் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. சில ஆயிலெலாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணையில் கண்ணங்கரேன்னு ஒரு மாதிரி ரொம்ப
டார்க்காக வந்து வரும். அதுதான் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாத ஆயில். இது பரவாயில்ல, பஜாஜில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. நீங்கள் கேட்டால் பஜாஜில் வாங்கின ஆயில் கொஞ்சம் தண்ணி மாதிரி லைட்டாக ஒரு இது இருக்க தான் சரி, நல்லா தான் இருக்குது சொல்லலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ மாட்டலோட இன்ஜின் ஆயிலை மாற்றிட்டோம். ஓரமா நின்றா. இப்படி ரோட்ல நின்றுட்டு இருக்கு. ஓகே, நம்ம மாட்டல் இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிட்டோம். மாற்றினதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குது பைக் அப்படின்னா, முன்னாடியை விட இப்போ வந்து பிக்கப் வந்து நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பிக்கப் வந்து வண்டி எடுக்கையிலே வந்து நல்லா ரைஸ் ஆகி நல்லா போகுது, வேகமாக போகுது. முன்னாடி பஜாஜ் இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணையில் இந்த அளவுக்கு பிக்கப் இருக்காது, பிக்கப் வந்து லோவாக தான் இருக்கும். ஆனால் இந்த மோட்டலில் வந்து நல்லாவே இருக்குது. 3100 20W இன்ஜின் ஆயிலில் என்னை கம்பேர் பண்ண மோட்டல் நல்லா தான் இருக்குது. மற்ற பிராண்டை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த செமி சிந்தட்டிக் ஆயில். ஆனால் வந்துட்டு லைட்டாக எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஆயில். இந்த வண்டிக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இங்கே 150 வண்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஆயில் கரெக்டாக. ஆனால் லைட்டாக பிக்கப் நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. கேஸ்டாலும் பஜாஜும் கம்பேர் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதே நீங்கள் நல்ல ஆயில் இதை விட கொஞ்சம் ஃபுல்லி சிந்தட்டிக் வாங்கணுன்னா மோட்டர்லேயே வந்து 7100 வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 180cc 200cc 250ccலாம் வச்சுருந்தீங்கன்னா மோட்டரில் வந்து 7100 2050 அந்த ஆயில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இதை கம்பேர் பண்ணுறதுக்கு. இது வந்து லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் வந்து ஆக்சிலேட்டர்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா பிக்கப்லாம் நல்லா இருக்குது. இன்ஜின் ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே இன்ஜின் ஆயில் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் பஜாஜ் கூட போடலாம் பல்சர் 180க்கு. ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். பை.